நடந்து போறப்ப தான் அரபாங்கிற இடத்துல இவரை சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அவர் ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை வருஷம் கழித்து அவங்க பார்க்குறாங்க. சொர்க்கத்தில் இருந்த வாழ்க்கை அல்லவா, இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ சிரமங்கள். ஏன்னா மனித நடமாட்டமே இல்லை, யாருமே கிடையாது. ஆதம் நபி ஹவ்வா 2 பேர் தான். பல வருஷங்கள் இப்ப ரொம்ப சிரமத்தோடு இருந்து சந்திக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் இருந்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப சந்தோஷமா இருந்து அவர்களுக்கு குழந்தை எல்லாம் பிறகு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40 குழந்தைகள் பிறக்குகிறது என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு கர்ப்பத்திலும் 2 குழந்தைகள் பிறக்கும். ஒரு கர்ப்பத்தில் 2 குழந்தைன்னு சொன்னா பெண்ணு ஆணு சேர்ந்து பிறக்கும். ஒரு பிரசவத்துல 2 குழந்தை, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும். அடுத்த பிரசவத்துல 2 குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று. இப்படியாக அவர்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்கள் 40 பெண் மக்கள். இப்ப சிந்திச்சு பார்க்கணும், இப்ப இவங்க திருமணம் செய்யணும்ல, யாரை திருமணம் செய்யறது? அண்ணன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். வேற யாரும் இல்லையே, மாமி கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, சின்னத்தா பெரியத்தா, சின்னம்மா பெரியம்மா, யாருமே இல்லை. இவங்க தான் சந்ததிகள். அப்ப அண்ணன் தம்பியை தான், அண்ணன் தங்கச்சி, தம்பி அண்ணன், தம்பி அக்கா, இப்படிதான் கல்யாணம் பண்ணணும். அப்ப அல்லாஹ்வுக்கா இவன் 2 குழந்தைகளா கொடுத்தான். இப்படின்னு சொன்னா முதல் பிரசவத்துல ஆணும் பெண்ணும், 2வது பிரசவத்துல ஆணும் பெண்ணும். இப்ப எப்படி திருமணம் என்று சொன்னால், முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும். அதே போன்று 2வது பிரசவத்தில் பிறந்த அந்த ஆண் முதல் பிரசவத்தில் பிறந்த அக்காவை கல்யாணம் பண்ணணும். இப்படிதான் அல்லாஹ் முடிவு சொன்னோம். வேற வழியில் இல்ல. கூட பிறந்தவர்கள் சொன்னா ஒரே கர்ப்பத்தில் பிறக்கிறாங்களா, அதுக்கு பேர் கூட பிறந்தவர்கள். இப்ப நம்ம அப்படி இல்லை, 10 பிள்ளைங்க வருஷம் பிறந்தாலும் கூட பிறந்தவர்கள் சொல்லிக்கிறோம். ஆனா அப்பொழுது அப்படி இல்லை. ஒரு பிரசவத்தில் 2 பேர் பிறக்கிறாங்களா, அவங்க தான் கூட பிறந்தவர்கள். அப்ப அந்த மாதிரி திருமணம் செய்யும்படி அல்லாஹ் சொன்னா ஆதம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் முதல் பிரசவத்தில் பிறந்தது அல்லவா, அந்த பையன் பேரு காபில், 2வது பையன் பேரு ஹாபில். காபில் சொல்றான், நான் 2வது பிரசவத்துல பிறந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய மாட்டேன், தங்கச்சிய. ஏன் கூட பிறந்தது அல்லவா, ஏன்னா அந்த பொம்பளை கொஞ்சம் அழகா இருப்பாங்க. அந்த அழகா இருக்கிறதுனால இந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் அடம் பிடிக்கிறாரு அவர். அது மட்டும் இல்ல, தகப்பனார் பார்த்து சொல்றாரு, நீங்க தப்பா தீர்ப்பு சொல்றீங்க, அதே மாதிரி அந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய முடியும், என் கூட பிறந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்வேன் என்று இந்த காபில் சொல்லுகிறார். அப்ப ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், 2 பேரும் குர்பான் கொடுக்கட்டும். எந்த குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவர் அந்த பெண் முதல் பிரசவத்தில் பிறந்தது அல்லவா, அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தீர்ப்பு கொடுக்கிறான். அப்ப 2 பேரும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை வைக்கிறாங்க. காபில்கிட்ட வயல் இருந்தது, அதனால வயலில் விளைந்த அந்த பொருளை வைக்கிறாரு. 2வது ஹாபில் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தார். நல்ல ஆடு கொழுகொண்டு ஒரு ஆட்டை வைக்கிறார். அதுக்கிறதுலாம் கிடையாது. ஒரு மலையின் மீது வைத்த பிறகு ஒரு தீப்பிழம்பு வரும். அந்த தீப்பிழம்பு எந்த பொருளை கரைத்து எடுத்து செல்கிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அர்த்தம். அப்ப அந்த தீப்பிழம்பு நேரா 2வது பிரசவத்தில் பிறந்தார்ல ஹாபில், அவருடைய ஆட்டை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப ஆதம் நபி சொன்னாங்க, பாத்தியா, இவருடைய தம்பியுடைய ஆட்டை தான் எடுத்திருக்கு, உங்க தம்பி தான் உன் கூட பிறந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் சகோதரிய தீர்ப்பு சொல்லிட்டு உங்க அக்கா போயிடுறாங்க. ஆனா அந்த காபில் கேட்காம தம்பியோட சண்டை போட்டு அவரை அடிச்சு கொண்டுறாரு. முதல் உலகத்தின் முதல் கொலை அப்பதான் நடைபெறுகிறது. அவர் கொலை செய்யல, அடிச்சுட்டு அவர் செத்து போயிடுறாரு. பாக்குறாரு, மூச்சை காணும், பேச்சை காணும், ஒண்ணுத்தையும் காணும். பயப்படுறாரு. இப்ப இது என்ன செய்யறது? புதைக்கணும், எதுக்கு ஏதாவது செய்யணும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பார்க்காதனால என்ன செய்யணும்னு தெரியல. அந்த சடலத்தை, சகோதரருடைய சடலத்தை தோல்ல போட்டுட்டு அப்படியே சுத்திட்டே போறார். அல்லாஹ் தஆலா 2 காகத்தை அனுப்புகின்றான். அந்த 2 காகங்களும் அவருக்கு முன்னால 2 சண்டை போட்டு ஒரு காகம் ஒரு காகத்தை அடித்து கொண்டு விடுகிறது. செத்து போன காகத்தை அந்த உயிரோடு இருக்கக்கூடிய காகமாகிறது. அந்த மண்ணை கிளறி தோன்றி அந்த செத்து போன காகத்தை அந்த மண்ணில் போட்டு பதைக்குது. அப்ப அதை பார்க்கிறார், சரி இப்படிதான் செய்யணுமான்னு சொல்லி அவர் பறிச்சிட்டார். இதோட இந்த சம்பவம் முடியுது. கிட்டத்தட்ட இவங்க 1000 வருஷம் கிட்ட வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 10 தலைமுறையை பார்த்துருப்பாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம 100 வயசு வாழ்ந்தாலும் 3 தலைமுறையை பார்த்துடும். மகன், மகனுடைய மகன், மகனுடைய மகன் அப்படி பார்க்கணும். மகனாத்தை 4 தலைமுறை கூட பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப
அப்ப அந்த மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 தலைமுறை தாண்டி பார்த்தவர் ஆதம் நபி அவர்கள். அப்ப இத மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு வயசாயிடுச்சு. இப்ப இது இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னா, சகோதரர்களாவே இருக்கணும். நம்ம பாருங்க, அண்ணன் தம்பி கூட பிறக்கிறோம், இனி பிறக்க போறது இல்ல. பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை தான் இருக்கும். யாராவது சண்டை போட்டா பங்காளி மாதிரி சண்டை போறேன்னு உதாரணம் சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது யாராவது விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நம்ம அடித்து கொண்டோம் என்று சொன்னால், சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் அடித்து கொண்டோம் என்று சொன்னால், எதுக்காண்டி அடிப்போம்? சொத்துக்காண்டி தான் அடித்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மளோட அத்தா அம்மா பாட்டினா இருக்காங்கல்ல கபிரிஸ்தான்ல, அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். நம்ம எப்படியெல்லாம் இந்த பிள்ளைய வளர்ந்தோம், இப்படி இந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் அடித்துக் கொள்கிறார்களே. ஒருவன் விரோதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் அவன்கிட்ட பேசுறது இல்லை, அவன் இவன்கிட்ட பேசுறது இல்லை, இவர் குடும்பம் அங்க பேசுறது இல்லை, இவர் குடும்பம் அங்க பேசுறது இல்லை. என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கபரிலே இருக்கக்கூடியவர்கள், மண்ணறையிலே இருக்கக்கூடியவர்கள் அழுது கொண்டு இருப்பார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைப்பது போன்று அல்ல. அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் இறந்தவர்கள் அல்ல. இறந்தவர்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நம்மை பார்த்து அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க என்று சொல்லுகிறார்கள்? கபரிஸ்தானுக்கு போனா சலாம் சொல்லுங்க. அது மட்டுமில்ல, அடுத்து துவா சொல்றாங்களா? என்ன அர்த்தம்? நீங்க முன்னால போயிட்டீங்க, இறந்துட்டீங்க, நாங்கள் அடுத்து வரக்கூடியவர்களாக இருக்குகிறோம் என்று சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். நாம் வேண்டுமென்றால் அவர்களை பார்க்காமல் இருக்கலாம், நமக்கு வேண்டுமென்றால் அந்த சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவருடைய பாதை தூரமானது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மையத்தை அடக்க பண்ணதுக்கு பிறகு நடந்து போறாங்கல்ல, அந்த சப்தத்தை இந்த மையத்தை கேட்குமா? நினைச்சு பாருங்க, நல்லா மூடிடும் மண்ணெல்லாம் போட்டு, எப்படிங்க கேட்க முடியும்? இப்ப கேட்கக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுத்துக்கிறான். அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல கபரிஸ்தான்ல போய் நல்லா மண்ணை மூடியாச்சு. 1 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நம்ம அத்தா அம்மா இறந்து போய் 20 வருஷம் ஆச்சு, அங்க போய் சலாம் சொல்றோம், ஏன் கேட்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்க, துவா இறந்து போனா 1 வருஷம் சலாம் சொல்லு, 2 வருஷம் சொல்லு, அதுக்கு மேல சொல்லக்கூடாது சொன்னாங்களா? எலும்பா போயிருப்பாரு, எலும்பு கூட இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை, பர்ஸஹுன் அல்லாஹ் சொல்லிக்கிறான். நம்மளால கற்பனையெல்லாம் சிந்திக்க முடியாது. எப்ப தெரியும்? இறந்து போனா தான் நமக்கு தெரியும். அதனால அவங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது பிறந்துட்டோம், அக்கா தங்கச்சியோ அண்ணன் கூட பிறந்துட்டோம், தயவு செய்து சண்டைகள் போட வேண்டாம். மனஸ்தாபம் இருக்கத்தான் செய்யும். ஒற்றுமையா வாழும். எவ்வளவு நாள் வாழ போறோம்? ஒத்துமையா வாழுங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. வல்லர் அம்மா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்தி நல்ல விரிவானாக வாசல் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலினா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி